டாக்டர் சுமன் ஸ்ரீராமன், நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மையிலேயே திமுக ஆளுநரை ஊதி பெரிதாக்கப்பட்ட பலூனா தான் பாக்குதா, அல்லது ஆளுநருடைய செயல்பாடுகள் சர்ச்சையை உருவாக்குதாரா, அல்லது ஆளுநரே அந்த சர்ச்சைக்கான காரணமா மாறுறாரா? முழுக்க முழுக்க இது ஒரு நாடகம். இது நான் பல மாதங்களாக கூறிக்கொண்டிருக்கிறேன். திமுகவும் ஆளுநரும் ஒருத்தர் உதவுவதற்கு சிம்பிள் ரீசன். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். இந்த ஆளுநருடைய பதவி காலம் எப்ப முடிஞ்சது சொல்லுங்க? முடிந்து 6 மாதம் ஆகிவிட்டது இல்லையா? எக்ஸ்டென்ஷன் வந்துருச்சா? இல்ல. ஆட்சி அவர் பதவி காலம் முடியாத காலகட்டத்தில் அவரை திரும்ப பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட ஒரு அரசு பதவி காலம் முடிஞ்ச அப்புறம் கம்முன்னு உட்கார்ந்துருக்காங்க. ஏங்க, அவரை திருப்பி பெறணும்னு கேட்டாங்களா இல்லையா? பாராளுமன்றத்துல கோஷம் எழுப்புனாங்களா இல்லையா? எல்லாம் பண்ணாங்கல்ல. அப்ப அவர் பதவி காலம் முடியல. பதவி காலம் முடிஞ்சு 6 மாசம் ஆச்சு. அன்டில் ஒரு புது ஆளுநர் வரும் வரை அவர் அந்த பதவி வகிக்கிறார். தமிழ்நாட்டுக்கு புது ஆளுநர் போடணும், ஆளுநர் பதவி காலம் முடிஞ்சிச்சுன்னு இந்த அரசாங்கம் ஒரு வாட்டி சொல்லிச்சா? அப்படின்னா என்ன? அதாவது திமுக அரசுக்கு எப்போ ஒரு நெருக்கடி ஏற்படும் போதும் ஏதாவது ஒன்றை கூறி அதை திசை மாற்றி மெயின் இஷ்யூல இருந்து டிஃப்ளெக்ட் பண்றதுக்கு திரு ரவியை போன்ற ஒரு ஆளுநர் கிடைப்பது திமுகவுக்கு கிடைத்த பொக்கிஷம். அப்படிதான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அவர் இவ்வளவு இஷ்யூஸை டைவர்ட் பண்றதுக்கு அவர் உதவி இருக்கிறார். ஏதோ ஒரு லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வரும், ஒரு சிக்கல் வரும், ஏதாவது ஒண்ணு சனாதன தர்மம் அப்படின்னு சொல்லுவாரு. திருவள்ளுவருக்கு காவி டிரெஸ்ல ஒரு மாலை அணிவிப்பாரு, ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுவாரு. தமிழ்நாட்டை தமிழகம்னு சொல்ல, அதை வச்சு இன்னொரு 10 நாள் அதை டைவர்ட் பண்றதுக்கு வசதியா இருக்கிறது. சோ ஒருவருக்கு ஒருவர் உதவுவதற்கு. அதனாலதான் திமுக ஒரு கேள்வி எழுது இல்லையா டாக்டர் சுமந்த், இது யதார்த்தமா நடக்குதா அல்லது 2 பேரும் சேர்ந்துதான் இதை செய்யறாங்களான்ற பார்வை இருக்கு இல்லையா? ஏங்க, எனக்கு புரியலைங்க. இந்த நபரை நீங்கள் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று கூறிய ஒரு அரசாங்கம், தமிழ்நாடு ஆளுங்கட்சி 6 மாத காலம் தாண்டியாச்சு. ஆகஸ்ட் மாதம் 2019 ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி அவர் நாகாலாந்து பொறுப்பேற்றார். அதுக்கு பிறகு இங்க தமிழ்நாட்டுக்கு 2 ஆண்டுகளுக்கு பிறகு வருகிறார். ஆகஸ்ட் மாதம் முடிந்த பதவி காலம். இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்கிறது ஜனவரியில. இந்த கேள்வி தானங்க ஆப்வியஸ் கேள்வி. இதுதாங்க அரசாங்கம் கேட்கணும். ஏங்க நீங்க இவரை இன்னும் தொடர அலோவ் பண்ணிருக்கீங்க? அதற்கு பிறகு சென்ற மாதம் கூட 2-3 மாநிலங்களில் ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். கரெக்டா? ஆமா. அப்ப இவருடைய நிலைப்பாடு என்ன? இவர் தொடர போறாரா? இவருக்கு 2வது டேர்ம் கொடுக்க போறாங்களா? என்ன கிளாரிட்டியே இல்லையே. அதை யாரு கிளாரிட்டி எல்லாம் மத்திய அரசு தானே செய்யணும். அவருடைய பதவி காலம் முடிஞ்சிருச்சு. கேரளா உள்ளிட்ட மாநிலங்களினுடைய ஆளுநர்களை மாத்துறாங்க. அப்ப தமிழ்நாட்டுடைய ஆளுநருடைய பதவி காலம் முடிஞ்சிச்சுன்னு மத்திய அரசு தானே சொல்லணும். மத்திய அரசு எடுக்க வேண்டிய முடிவுங்க மாநில அரசு கேட்கணும்ல. எங்க ஆளுநருடைய பதவி காலம் முடிந்து விட்டது, இவர் தொடர போகிறாரா இல்ல புது ஆளுநர் வரப்போகிறாரா? இது வரைக்கும் நான் கேள்வி கேட்ட மாதிரி எனக்கு தெரியல. சோ பேசிக் பாயிண்ட் என்னவென்றால், ஆளுநர் திமுக எப்பொழுது ஏதேனும் ஒரு சிச்சுவேஷன்ல பிரச்சனை ஏற்பட்டாலும் அதிலிருந்து திசை மாற்றுவதற்கு ஏதேனும் ஒன்று தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். ஒரு முறை செய்தால் ஓகே, அது ஏதோ அந்த கோயின்சிடன்ஸ்ல நடந்துச்சு. 2 முறைனா நடந்துச்சு. ஒவ்வொரு முறையும் இது தொடர்ந்து 1.5 ஆண்டு காலமாக செய்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்குள் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேங்க. அந்த அண்ணா பல்கலைக்கழகம் பீக்ல ஓடிக்கிட்டு இருந்தது. அசம்பிளியில என்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்லாம் இருக்கு. இவர் ப்ரீவியஸ் டே, நாளைக்கு காலையில அசம்பிளி நடக்க போகுது, மினிட் டு மினிட் ப்ரோக்ராம்னு ஒண்ணு போட்டு கொடுப்பாங்க. சோ நீங்க தமிழ்தாய் வாழ்த்து இசைப்பீங்களா, அதுக்கு பிறகு தேசிய கீதம் வரப்போகுதா, அதுக்கு அப்புறம் என்ன, யார் பேச எல்லாமே மினிட் டு மினிட் ப்ரோக்ராம் போட்டு அரசாங்கம் ஆளுநர் மாளிகையுடன் ஒப்புதல் வாங்கும். ஆர் அட்லீஸ்ட் அந்த இன்ஃபர்மேஷனாவது கொடுப்போம். சோ அவர் தெரிவிச்சாரா? நான் நேத்தே சொல்லிட்டேன், தேசிய கீதம் இசைக்கலைன்னா நான் வரமாட்டேன். சொல்லியே. அப்ப எதுக்கு இது? அன்னைக்கு ஃபுல் டே ஆளுநர் வெளிநடப்பு செய்தார். ஆளுநர் போட்ட ட்வீட், அதை வச்சு அதுல இருந்து ஒரு டிபேட். சோ என்னை பொறுத்த வரைக்கும் இது முழுக்க ஒரு நாடகம்.
மக்கள் இப்போ கொஞ்சம் நாளாக அதை பார்க்க புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இது எப்போ அரசுக்கு நேரடியான ஒரு கேள்வியை திமுகவை நோக்கி நீங்க வைக்கிறீங்க. உங்க அனுமதியோட நான் ஆண்டாள் நான் கேட்கிறேன், அவங்கள கேளுங்க, ஏன் இவரை ஆட்சி அவர் பதவிக்காலம் இருக்கும் போதே இவரை விலக்க வேண்டும் என்று கூறிய திமுக ஏன் பதவிக்காலம் முடிந்த பிறகு இவரை நீக்க வேண்டும் என்று கேட்கவில்லை? ஆண்டாள் பிரீதி, உங்கள்கிட்ட தான் நேராக அதுக்கு நம்முடைய முதல்வரே தெளிவாக பதில் சொல்லிட்டார்ல. அவர் இருக்கட்டும், நாங்களே மாற்ற வேண்டும் என்று கேட்டால் கூட நீங்க மாற்றாதீங்க அப்படின்னு தெளிவா சொல்லியாச்சு. அது ஏன்னா அதன் மூலமாக நாங்கள் பிஜேபியின் முகத்திரையை கிழித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன்னா பிஜேபியின் முகமாக இவர் இருக்கிறார், அதனால் நாங்கள் முகத்திரையை கிழிப்பதற்கு வசதியாக இருக்கிறது அப்படிங்கறதுதான் உண்மை. அவங்க அதை பொலிட்டிக்கலா பாக்குறாங்க. சுமந்த், எவ்வளவு தூரம் இல்ல இதன் மூலமாக எவ்வளவு தூரம் தமிழ்நாட்டு மக்களை ஒன்றிய அரசு வஞ்சிக்கிறது அப்படிங்கறத நாங்க திரும்ப திரும்ப பேசுவதற்கான ஒரு களமாக அமைகிறது. இது எங்களுக்கு பிளஸ் பாயிண்ட் தான். டாக்டர் சுமந்த், உங்களுக்கு தான் இல்லைங்க, பல இஷ்யூஸ்ல திமுகவும் பாஜகவும் நெருக்கமாக இருக்கிறார்கள் என்பதற்கு ஆதாரம் ஒரு ஒரு மவுண்டன் ஆஃப் எவிடன்ஸ் இருக்கு. அந்த எவிடன்ஸை நம்ம பார்க்கிறது இல்லை. சரி, நீங்க சொல்றீங்க ரெண்டு பேரும் ஒரு நாடகம் ஆடுறாங்கன்னா துணைவேந்தர்கள் நியமனத்துல ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கணும் ஆளுநர்? 6 பல்கலைக்கழகங்கள துணைவேந்தர் நியமிக்கப்படல. அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய விவகாரத்திலும் துணைவேந்தர் நியமிக்கப்படாத ஒரு பெரிய மேஜர் இஷ்யூவா பேசப்படுறப்போ ஏன் இதுல ஸ்ட்ரகிளா இருக்கிறார்? இல்ல, துணைவேந்தர்கள் நியமிக்கப்படுவது அப்படிங்கிறது இது ஆளுநர் மட்டுமல்ல, மத்திய அரசே பல மாநிலங்களில் தங்களுடைய சித்தாந்தத்துக்கு ஒத்து போற துணைவேந்தர்களை நியமிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் மத்திய அரசு இருக்கிறது. அது இங்கு அது பலிக்காது. ஏன்னா இங்க மாநில அரசினுடைய சித்தாந்தம் இல்லாத துணைவேந்தருங்கிறது கிடையாது. ஐதர் இந்த சித்தாந்தம் இருக்கணும், இல்லாட்டி அந்த சித்தாந்தம் இருக்கணும். நான் இருந்த ஆட்சியில இருந்தா என் சித்தாந்தம் வேணும், நீங்க ஆட்சியில இருந்தா உங்க சித்தாந்தம், அவ்வளவுதான். ஆனால் அது நடக்கக்கூடும் என்ற காரணத்தினால் அது ஒரு டக் ஆஃப் வார்ல இருக்கு. அது ஆளுநர் தன்னிச்சையாக எடுத்த தன்னுடைய அதிகாரத்தை மட்டும் வைத்து எடுத்த முடிவாக நான் பார்க்கவில்லை. அது ஒரு டிக்டாட். நீங்க பல மாநிலங்கள்ல எடுத்து பாருங்க. மகாராஷ்டிரால பெரிய நீதிமன்றத்துக்கு போனாங்க. உத்தவ் தாக்கரே முதலமைச்சரா இருக்கும் போது பகத்சிங் கோஷியாரி கவர்னர். அந்த கோஷியாரிக்கு எதிராக உத்தவ் தாக்கரே கேஸ் போட்டார். மகாராஷ்டிரா அரசாங்கம் ஆளுநருக்கு எதிராக கேஸ் போடுது. சோ இதெல்லாம் ஒரு சித்தாந்த ரீதியாக எடுக்கப்படக்கூடிய முடிவுகள். இதனால உடனே திமுகவுக்கும் ஆளுநருக்கும் பெரிய ஒரு போர் நடக்கிறது என்று ஒரு நிமிடம் கூட நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. அந்த டிசிஷன் ஹைகமாண்ட் எடுக்கக்கூடிய டிசிஷனா இருக்கலாம். இந்த மாதிரி ஆளுநருக்கு துணைவேந்தருக்கு அதிகாரம் அப்ரூவல் கொடுக்காதீங்க. 2வது, தமிழ்நாட்டில் துணைவேந்தர்கள் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் எப்படி நியமிக்கப்படுகிறார்கள் கடந்த 15-20 ஆண்டுகளாக அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும். இட்ஸ் அ ஓபன் சீக்ரெட். கிட்டத்தட்ட ஒரு வருந்தத்தக்க ஒரு நிலை, கிட்டத்தட்ட ஒரு ஏல முறையில அந்த பதவிகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இதுவரைக்கும் 3-4 துணைவேந்தர்கள் கைது செய்யப்பட்டு ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. சோ இந்த விஷயத்தை வைத்துக்கொண்டு ஆளுநருக்கும் திமுகவுக்கும் மோதல் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கிறது எந்த விதமான ஒரு எவிடன்ஸும் கிடையாது. இது ஒரு பாலிசி டிசிஷன். பேசலாம் குமார். இப்போ 2 பேரும் சொன்னாங்க இல்லையா, அது அல்ல. 156ல என்ன சொல்லியிருக்குன்னா, குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை ஆளுநர் அந்த பதவியில் அதெல்லாம் முடிச்சிட்டு இந்த பக்கம் வந்துட்டோம் குமார். அவர் என்ன சொல்றாரு? திமுகவுக்கு அவர் என்ன சொல்றாரு? சுமந்த் என்ன சொல்றாரு? ரெப்ரசன்டேட்டிவ் சார், பாஜகவுக்கு ஆளுநர் குடியரசுத் தலைவரோட ரெப்ரசன்டேட்டிவ். நீங்க ஏன் அவரை நீக்காம வச்சிருக்காங்கன்னு அவர் கேள்வி எழுப்பினார் இல்லையா, அதுக்கு தான் பதில்ன்ற. அதுக்காக தான் இதை சொல்றேன். ஆளுநருடைய குடியரசுத் தலைவரோட ரெப்ரசன்டேட்டிவ் தான் ஆளுநர். அவர் விரும்புற வரைக்கும் அவர் அந்த பதவியில் இருப்பார். இப்ப 6 மாசம் ஆயிருக்குல்ல, அவர் இன்னும் எடுக்கணுமா இவர் நீடிக்கணுமாங்கிற முடிவுக்கு வரல. 2 பேருமே பரஸ்பரமா விரும்பிக்கிறாங்கன்றாரு. அதனால ஆளுநருக்கு இருக்கிற அதிகாரத்தை அவர் குடியரசுத் தலைவர் முழுக்க கட்டுப்பட்டது, மற்ற காரணங்கள் கிடையாது என்பது என்னுடைய வாதம். சுமந்த் சொல்றத பார்த்தா திமுகவுக்கும் ஆளுநருக்கும் ஏதோ ஒரு இணக்கம் இருப்பதை போல் ஒரு தோற்றம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் வெளிப்படையா இணக்கம்னு சொல்றாரு. அதான் இணக்கம்னு சொல்றாரு. ஆனா அப்படி ஒரு இணக்கத்தை உருவாக்க வேண்டிய நிலை திமுகவுக்கு எந்த காலத்திலும் கிடையாது. அதான் எதிர் சித்தாந்தத்தில் இருப்பவரோடு நாங்கள் இணங்கி போக வேண்டும். முற்ற முழுக்க நம்முடைய முதல்வரின் அரசியல் கண்ணியத்தால் தான் ஆளுநர் அந்த கிண்டி மாளிகையில் இருக்கிறார்ங்கிறத புரிஞ்சுக்கணும். இதுல பொலிட்டிக்கலா அவருடைய
ஸ்டேட்மெண்டாக இருக்கட்டும், அவருடைய நடவடிக்கைகளாக இருக்கட்டும், திமுகவுக்கு ஆதாயம், அரசியல் ஆதாயம் தேடி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. அதுதானே ஆண்டாள் மேடம் சொல்றாங்க. அதே தானே இது. அதுக்காக தானே அவங்களுக்கு இப்ப இவரை விலக்கிட்டு இவங்க சொல்றதெல்லாம் கையெழுத்து போடுற ஒரு ஆளுநர் வந்தாக்க பிரச்சனை தான் வரும். ஏதாவது ஒரு ஜெனுவின் இஷ்யூல அப்போஸ் பண்ண, இவர் எல்லாத்தையும் அப்போஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு டைவர்ஷன். நான் கேட்கிறேன், முதல் வருஷம் ஒரு வருஷம் வந்து தேநீர் விருந்தை வந்து பாய்காட் பண்ணாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் என்ன மாறிச்சு? ஆளுநர் நல்லவர் ஆயிட்டாரா? தேநீர் விருந்துக்கு போறாங்க எல்லாரும். சோ இது எல்லாமே வந்து மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. மக்கள் ஜட்ஜ் பண்ணட்டும். அடுத்த வாட்டி இன்னொரு சொல்றேன், அடுத்த வாட்டி இந்த அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடி ஏற்படும் போது இவர் ஏதேனும் ஒன்று செய்வார் என்றுதான் என்னுடைய கணிப்பு. பேசலாம்.